பிலேமோன். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது: நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இந்த நிருபத்தின் முதல் 2 வசனங்களில் இந்த நிருபத்தை எழுதுவது யார் என்னும் விவரமும், இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்னும் விவரமும் உள்ளது. அப்போஸ்தலர் பவுல் தன்னை பற்றி சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுல் என்று சொல்லுகிறார். பவுல் பிலேமோனிடம் ஒனேசிமுக்காக மன்றாடுகிறார். தன்னுடைய மன்றாட்டை பிலேமோன் அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக ஆரம்பத்திலேயே பவுல் தன்னை பற்றி மிகவும் தாழ்மையாக எழுதுகிறார். தான் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவன் என்று தன்னை பற்றி சொல்லுகிறார். இந்த நிருபத்தை தான் மாத்திரம் எழுதுவதாக பவுல் சொல்லவில்லை. தன்னோடு கூட சகோதரனாகிய தீமோத்தேயுவும் இந்த நிருபத்தை எழுதுவதாக குறிப்பிடுகிறார். 2 ஊழியக்காரர்கள் இந்த நிருபத்தை பிலேமோனுக்கு எழுதுகிறார்கள். இவர்கள் இருவருமே முக்கியமான ஊழியர்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒனேசிமுக்காக மன்றாடும் போது அவர்களுடைய மன்றாட்டை பிலேமோன் மறுக்க மாட்டார். இந்த நிருபம் பிலேமோனுக்கும் அப்பியாளுக்கும் எழுதப்படுகிறது. அவர்களோடு கூட அர்க்கிப்பு என்பவரும் அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையாரும் இருக்கிறார்கள். பிலேமோன் ஒனேசிமுவின் எஜமான். இவர் நற்குணம் உள்ளவர், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர். இந்த நிருபம் பிலேமோனுக்கு விசேஷமாக எழுதப்படுகிறது. ஆகையினால் பவுல் பிலேமோனை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோன் என்று எழுதுகிறார். இவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனாலும் நற்குணம் உள்ளவராக இருப்பதினாலும் இவர் பவுலுக்கு பிரியமுள்ளவராகவும் உடன் வேலையாளாகவும் இருக்கிறார். பவுல் பிலேமோனை பற்றி எழுதும்போது அவரோடு கூட அப்பியாளை பற்றியும் எழுதுகிறார். ஒருவேளை அப்பியாள் பிலேமோனுக்கு உடன் ஊழியக்காரியாக இருக்கலாம். பவுல் அப்பியாளை பிரியமுள்ள அப்பியாள் என்று குறிப்பிடுகிறார். ஒருவேளை ஒனேசிமு அப்பியாளை காயப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லது அவளுக்கு ஏதாவது தீங்கு செய்திருக்க வேண்டும். ஆகையினால் பவுல் பிலேமோனுக்கு இந்த நிருபத்தை எழுதும்போது அப்பியாளுக்கும் சேர்த்து எழுதுகிறார். ஒனேசிமு அப்பியாளோடு ஒப்புரவாக வேண்டும், அப்பியாளும் ஒனேசிமுவை மன்னிக்க வேண்டும். பவுல் பிலேமோனுக்கு எழுதின இந்த நிருபம் இவ்விரண்டு பேருக்கும் விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் இந்த நிருபத்தில் அர்க்கிப்புவை பற்றியும் பிலேமோனுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை பற்றியும் எழுதுகிறார். அர்க்கிப்பு பிலேமோனுடைய சிநேகிதர், கொலோசே சபையில் உள்ள ஒரு ஊழியக்காரர். அர்க்கிப்பு தன்னுடைய நிருபத்தை படித்து பிலேமோனுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். ஒனேசிமுவின் காரியம் சாதகமாக நடைபெறுவதற்கு அர்க்கிப்பு ஒருவேளை உதவி புரியலாம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள். அர்க்கிப்பு சமாதானம் பண்ணுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். பிலேமோனும் அப்பியாளும் ஒனேசிமுவை மன்னிப்பதற்கு அர்க்கிப்பு உதவியாய் இருக்க வேண்டும். பவுல் இந்த நிருபத்தை பிலேமோனுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையாருக்கும் எழுதுகிறார். ஒருவேளை இந்த சபையில் பிலேமோனுடைய முழு குடும்பத்தாரும் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆதி திருச்சபையில் பல பட்டணங்களில் விசுவாசிகள் இதுபோல வீடுகளில் கூடி வந்து கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். பக்தியுள்ள குடும்பத்தார் தங்கள் வீடுகளிலேயே கர்த்தரை ஆராதித்து தங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியிலே கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்தார்கள். அவர்கள் துன்மார்க்கர் மத்தியிலும் அவிசுவாசிகள் மத்தியிலும் குடியிருந்தாலும் தங்கள் வீடுகளில் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள்.
இவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் புறஜாதிகள் மத்தியிலே மகிமைப்படுத்தப்பட்டது. பக்தியுள்ள குடும்பங்களில் ஒரு சில துன்மார்க்கரும் கலந்து விடுகிறார்கள். பிலேமோனுடைய வீட்டில் எப்படியோ ஒனேசிமுவும் சேர்ந்து விட்டான். அவன் பிலேமோனுக்கு விரோதமாக தவறு செய்திருக்கிறான். பிலேமோனுடைய வீட்டில் சபை கூடி வருகிறது. ஒனேசிமு இந்த வீட்டிலே கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சுவிசேஷத்தை பற்றியும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவனோ தன் எஜமானுக்கு நன்மை செய்யாமல் தீங்கு செய்து விடுகிறான். பிலேமோனுடைய வீட்டில் ஒருவன் தீங்கு செய்தாலும் அவருடைய வீட்டில் சபை கூடி வருவது நின்று போய்விடவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருமே தங்கள் வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். குடும்பத்தில் நடைபெறுகிற ஆராதனை சபை ஆராதனை போல இருக்க வேண்டும். குடும்பத்தாருக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பக்தியுள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் நல்ல சுபாவங்களில் போதிக்கப்பட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர்க்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய குடும்பத்திலோ துன்மார்க்கமான உபதேசம் இருக்கும். அவர்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக வளர்க்கப்படுவார்கள். பக்தியுள்ளவர்கள் பரலோகத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். துன்மார்க்கர் நரகத்திற்கு நேராக வேகமாய் ஓடுவார்கள். ஒனேசிமுவுக்காக எல்லோருமே உதவி செய்ய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இதனால் இந்த நிருபத்தின் முன்னுரையில் எல்லோரையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். அவர்கள் எல்லோரும் பிலேமோன் மீது அன்பாக இருக்கிறார்கள். பவுல் அவர்கள் எல்லோர் மீதும் அன்பாக இருக்கிறார். தன்னுடைய நிருபத்திற்கு அவர்கள் எல்லோரும் செவி கொடுப்பார்கள் என்று பவுல் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய மன்றாட்டை பிலேமோன் அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்த்து பவுல் இந்த நிருபத்தை நம்பிக்கையோடு எழுதுகிறார். ஒனேசிமு பிலேமோனிடம் திரும்பி போக வேண்டும். பிலேமோன் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒனேசிமு இனிமேல் எந்த தப்பிதமும் செய்யக்கூடாது. ஒனேசிமுவும் பிலேமோனும் ஒப்புரவாக வேண்டும். பிலேமோன் ஒனேசிமுவை மன்னிக்க வேண்டும். ஒனேசிமு இனிமேல் ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. எல்லோருமாக சேர்ந்து அங்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அப்போஸ்தலர் பவுல் இந்த நிருபத்தை யாருக்கு எழுதுகிறாரோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிறார். அவர்களுக்கு நன்மையான காரியங்கள் உண்டாக வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறார். அவர்களுக்கு பொன், வெள்ளி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆகியவை உண்டாக வேண்டும் என்று பவுல் வாழ்த்தவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். கிருபையும் சமாதானமும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உண்டாகிறது. கிருபையே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரம். கிருபையின் விளைவினால் நன்மை உண்டாகிறது. நன்மையின் மொத்த வடிவமே சமாதானம். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நமக்கும் பிதாவாக இருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவே மத்தியஸ்தராக இருக்கிறார். பிதாவின் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நன்மைகளையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அவருடைய சிலாக்கியமும் நாம் அவரோடு சமாதானமாக இருப்பதும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இதுவே நமக்கு மேன்மையான நன்மை. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் இதுவே ஆதாரம். நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு சமாதானமாக இருக்கும்போது தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பூரணமாக பெற்றுக்கொள்ளலாம். இப்பிரபஞ்சத்தின் காரியங்களில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் தேவனுடைய கிருபையிலும் இரக்கத்திலும் நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் பவுல் பிலேமோனிடத்தில் அதிக அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அன்பையும் விசுவாசத்தையும் பவுல் கேள்விப்பட்டிருக்கிறார். அவருக்காக பவுல் தேவனிடத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். பிலேமோனுக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பிலேமோனை பற்றி அநேக நற்காரியங்களை தெரிந்து வைத்திருப்பது பவுலுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் விண்ணப்பங்களோடும் வர வேண்டும். பவுல் தன்னுடைய ஜெபத்தை பற்றி சொல்லும்போது என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் பண்ணும்போது அவற்றை நமக்காக மாத்திரம் ஏறெடுக்க கூடாது. மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பவுல் தன்னுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் ஸ்தோத்திர வேளைகளிலும் அவர் தன்னுடைய சிநேகிதர்களை நினைவு கூறுவது வழக்கம். பவுல் தன்னுடைய ஜெபத்தின் மூலமாய் தன் சிநேகிதர் மீது தான் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு நன்மைகளை பெற்றுத் தருகிறார். அப்போஸ்தலர் பவுல் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார். நம்முடைய சிநேகிதருக்காக நாம் எப்போதாவது ஜெபித்தால் போதாது, எப்போதும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவை உண்டாகும் போதெல்லாம் அவர்கள் சார்பாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். பிலேமோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அன்புள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் மீது அன்பு கூறுவதும் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் வைப்பதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். நாம் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுவதனால் நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பிலேமோன் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அன்புள்ளவராக இருக்கிறார். பிலேமோனிடத்தில் 2 நற்குணங்கள் காணப்படுகிறது. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் அன்புள்ளவராக இருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அன்புள்ளவராக இருக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்குள் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வித்தியாசங்கள் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் பட்சபாதம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் நாம் பட்சபாதம் இல்லாமல் அன்பு கூற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திற்கு முன்பாக நாம் எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். ஒனேசிமு சாதாரண அடிமை. பவுலுடைய ஊழியத்தின் மூலமாய் அவர் ரட்சிக்கப்பட்டவர். ஆனாலும் பவுல் ஒனேசிமையை பற்றி சொல்லும்போது நான் பெற்ற என் மகன் என்று சொல்லுகிறார். ஒனேசிமு மீது பவுல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். பவுலை போலவே நாமும் எல்லா விசுவாசிகளையும் நேசிக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல நாமும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். பரிசுத்தவான்களிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பில் மாய்மாலம் இருக்கக்கூடாது. எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் ஒன்று போலவே அன்பு கூற வேண்டும். எல்லா விசுவாசிகளிடத்திலும் விசுவாசமும் அன்பும் இணைந்து கிரியை நடப்பிக்க வேண்டும். இவை நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கும் சுபாவங்கள். நம்முடைய கனிகளினால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அன்பும் விசுவாசமும் வெளிப்படும். அப்போஸ்தலர் பவுல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது பிலேமோனுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதலும் செய்கிறார். பிலேமோனுடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று அவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்மிடத்தில் உள்ள அன்பும் விசுவாசமும் ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. கிறிஸ்துவின் மீதும் அவருடைய பரிசுத்தவான்கள் மீதும் நாம் தொடர்ந்து அன்பு கூற வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவின் சபையை சேர்ந்தவர்கள். நம்மிடத்தில் காணப்படுகிற நற்குணங்கள் அவிசுவாசிகள் மத்தியிலே கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவில் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் புறஜாதியார் மத்தியில் வெளிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் அந்யோன்யம் காணப்பட வேண்டும். அது கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் புறஜாதி ஜனங்களும் நம்முடைய நற்கிரியைகளின் மூலமாய் பிரயோஜனப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் பிலேமோனாலே இளைப்பாறி இருக்கிறது. அவருடைய அன்பினால் பரிசுத்தவான்களுக்கு மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கிறார். அவர் செய்கிற நன்மைகள் பெருக வேண்டும் என்று பவுல் அவருக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பிலேமோன் ஏராளமான பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நற்கிரியைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் தொடர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்றும் பவுல் அவருக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நற்கனிகளை கொடுக்க வேண்டும். வரலாற்றின் பிரகாரம் அப்பியாள் என்பவள் பிலேமோனின் மனைவி என்றும் அர்க்கிப்பு அவர்களுடைய குமாரன் என்றும் தெரிய வருகிறது. பிலேமோனின் வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு அர்க்கிப்பு போதகராக இருந்தான். பிலேமோனின் சுபாவங்கள்: கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் அன்பும் விசுவாசமும் வைத்திருந்தார். தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். பரிசுத்தவான்களை உபசரித்தார்.